அன்னை தகவல் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செக்யூரிட்டி பிரிண்டிங் ப்ரெஸ் ஹைதராபாத்தில் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங் பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் டெக்னீஷியன் போஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 9 கேட்டகரியில் வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க. அது என்னென்ன கேட்டகரி, குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சூப்பர்வைசர் டிஓ பிரிண்டிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. வயது வரம்பு 18லேருந்து 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி அல்லது பிடெக், பிஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங் முடித்தவங்க, பிரிண்டிங் டெக்னாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செகண்டு சூப்பர்வைசர் டெக் கண்ட்ரோல் 18லேருந்து 30 வயசு இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமோ இன் பிரிண்டிங் அல்லது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா பிடெக், பிஇ, பிஎஸ்சி இன்ஜினியரிங்கில் பிரிண்டிங், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடித்தவங்க விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தேர்டு போஸ்டிங் சூப்பர்வைசர் ஓஎல் 18லேருந்து 30 வயசு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஜியில் கம்பல்சரியாக ஹிந்தி அல்லது இங்கிலீஷை மெயினாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டிரான்ஸ்லேஷன், ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நாலேஜ் ஆஃப் சான்ஸ்கிரிட் அல்லது எனி மாடர்ன் லாங்குவேஜ் இருக்கிறது சிறப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் ஹிந்தி டைப் அடிக்க தெரியணும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஃபோர்த்து ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் 18லேருந்து 28 வயசு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஜி டிகிரியில் 55% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றும் கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரியாக இருக்கணும். டைப்பிங் ஸ்கில்லு இருக்கணும். 40 வேர்ட்ஸ் பர் மினிட்ஸ், அதாவது இங்கிலீஷில் ஒரு நிமிஷத்தில் 40 வார்த்தை டைப் அடிக்க தெரிஞ்சவங்க மற்றும் ஹிந்தியில் ஒரு நிமிஷத்தில் 30 வார்த்தை டைப் அடிக்க தெரிஞ்சவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஃப்த்து ஜூனியர் டெக்னீஷியன் பிரிண்டிங் அண்டு கண்ட்ரோல்னு போட்டிருக்காங்க. 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஐடிஐ சர்டிஃபிகேட் இன் ரெகனைஸ்டு, அதாவது என்சிவிடி அல்லது எஸ்சிவிடி சர்டிஃபிகேட் வாங்கினவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிண்டிங் ட்ரேடு, லித்தோ ஆஃப்செட் மிஷின் மைண்டர், லெட்டர் ப்ரெஸ் மிஷின் மைண்டர், ஆஃப்செட் பிரிண்டிங், பிளேட் மேக்கிங், எலக்ட்ரோ பிளேட்டிங், ஃபுல் டைம் ஐடிஐ இன் பிளேட் மேக்கர் முடித்தவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் பிரிண்டிங் டெக்னாலஜி ஃப்ரம் கவர்மெண்ட் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டில் அல்லது பாலிடெக்னிக்கில் முடித்தவங்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறாவது ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் 18லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடிஐ ஃபிட்டர் சர்டிஃபிகேட் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். செவன்த்து ஜூனியர் டெக்னீஷியன் வெல்டர் 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க ஃபுல் டைம் ஐடிஐ வெல்டிங்கில் முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம். எயித்து ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இதுவும் 18லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஃபுல் டைமாக ரெகுலரில் படித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். கரஸில் படித்தவங்க யாரும் விண்ணப்பிக்க முடியாது. கடைசியாக ஃபயர்மேன் 18லேருந்து 25 வயசு இருக்கிறவங்க இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சுட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஃபயர்மேன் சர்டிஃபிகேட்டு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் ஆர் யூனிவர்சிட்டியில் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் ஹைட்டு 5.5, அதாவது 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்பு அளவு 31லேருந்து 33 இருக்கணும். சென்டிமீட்டரில் 79 to 84 இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கண்ணும் நல்லா தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு என்ன அப்படின்னா, எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதுவே ஃபிசிக்கலி சேலஞ்சு ஜென்ரல் கேட்டகரி மற்றும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு எஸ்சி எஸ்டிக்கு 15 வருஷம் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 13 வருஷம் கொடுக்குறாங்க.
அப்ளிகேஷன் ஃபீஸு எஸ்சி/எஸ்டி மற்றும் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனுக்கு 200 சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 600 சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் 15/4/2024. டிஸ்கிரிப்ஷனில் நோட்டிஃபிகேஷன் மற்றும் லிங்க் கொடுத்துருக்கேன். விண்ணப்பித்து வெற்றி பெற்று பணியில் சேருக. நன்றி, வணக்கம்.